அர்ஜுனா நேயர்களுக்கு வணக்கம். என்னப்பா இது, பொழுது போய் பொழுது விடிஞ்சா திடீர்னு உடையுதான், திடீர்னு உருளுதான் அப்படிங்கிற மாதிரி. எப்பா நாங்கெல்லாம் சுகர் பேஷண்டா, எங்களை விட்டுருங்கய்யா. என்னையா தினம் தினம் பிரேக்கிங் நியூஸா, அதுவும் ஒரு நாளைக்கு 3-4 பிரேக்கிங் நியூஸா, நாங்கெல்லாம் சுகர் பேஷண்ட்யா, எங்களை விட்டுருங்கய்யா அப்படின்னு தமிழக மக்கள்லாம் கதற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா எல்லா மீடியாக்களும் நம்மளோட ஆளுநர் மாளிகையில தாங்க போய் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு தமிழக லோக்பவன் தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, காலையில பாஜக தரப்புல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் திமுக தரப்புல போய் ஒரு கம்ப்ளைண்ட், அடுத்து ஈவினிங்ல அதிமுக தரப்புல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். எல்லாரும் எதற்கு புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த தாவேகா அரசு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னடா அது, எல்லாரும் சேர்ந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருந்தது. வாங்க அதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்ப்போம். மக்களே, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு காலையில பாஜகவோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்களும், நம்ம தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த மேனன் அவர்களும், இவங்க எல்லாரும் போயிட்டு ஆளுநர் அவர்களை பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. அதுல அவங்க 2 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, தாவேகா சார்பில் நடந்த அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர்களா இல்லாத ஆந்திராவை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவங்களும் ஏன் கலந்துகிட்டாங்க, நீங்க எடுத்துக்கிட்ட பதவி பிரமாணம் என்ன, இங்க நம்மளோட மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து நாங்க ரொம்ப ரகசியமா வச்சுப்போம், என் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது வந்து இந்த மாநிலத்தோட நலன் சார்ந்தது, அப்போ அதெல்லாம் ரகசியமா காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது அமைச்சரவை கூட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் எதற்காக வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததா நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருங்க, வாடி 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 கைப்படாத செய்தின்னு போட்டு சும்மா ஜங்கு ஜங்குன்னு விஜய்க்கு கூட குத்து டான்ஸ் போட்டார் பாருங்க, அவர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து கால் நீட்டி உட்காந்துருக்காங்க, குழந்தைகள்லாம் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளே ஒரு மேடையில இருந்து இது பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளை வந்து முட்டி தாண்டி அந்த தொடை வரைக்கும் தொடுறது, அந்த முட்டி கால் அப்படி தடகுறது. சோ அவர் வந்து ஒரு குழந்தைகளா நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா கூட, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல போக்சோ வழக்குகள் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், குட் டச் பேட் டச் சொல்லணும், அப்பாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் தொடர்றதை நம்ம அலோ பண்ணக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் நம்ம குழந்தைகளுக்கு உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறவர் வந்து ஒரு குழந்தைகளை பப்ளிக் பிளேஸ்ல அந்த குழந்தைக்கு எவ்வளவு கம்ஃபர்டபிளா, அது உண்மையுமே அந்த குழந்தைக்கு அன்னீசியா தானே இருக்கும். சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து இப்படி காலை முட்டிக்கு மேல பிடிச்சி தொடையோட இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்று பேசுறது, அது உண்மையுமே என்னோட குழந்தையா இருந்தா கூட நம்ம அதை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். இது என்ன, இது யாருன்னு தெரியாம நீங்க என்ன அமைச்சரா இருந்தா குழந்தைய வந்து அந்த மாதிரி தொடலாமா, உங்களுக்கு இந்த பேசிக் இது கூட தெரியலையா? அப்போ இதுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த நேரத்திலே வந்து பாஜக சார்பா கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப ஆளுநர் அவர்கள்கிட்ட அதை ஒரு புகாராவும் அழைச்சிருக்காங்க. அமைச்சர் மேல, உயர்கல்வித்துறை அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அடுத்ததாக திமுகவிலிருந்து RS பாரதி அவர்களும் திரு பரந்தாமன் அவர்கள் போன்றவங்க எல்லாம் போயிட்டு ஆளுநர் அவர்கள்ட்ட புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்களோட திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரம் பேசுறாங்க, 50 கோடி தரேன்னு சொல்றாங்க, மந்திரி பதவி தரேன், வாரியம் தரேன், ஆணையம் தரேன்னு சொல்லிலாம் எங்களை, அது யார் யாரெல்லாம் இளைஞர்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இது பண்றாங்க, இதை பத்தி பேசணும். இந்த ஆட்சி வந்து அப்பட்டமா வந்து குதிரை பேரம் பண்ணுது. ஏன்னா வைகோ அவர்கள் வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு, அவங்க எல்லாம் திமுக எம்எல்ஏ அவங்க 2 பேரும், ஆனா அவங்கள ராஜினாமா பண்ண வைங்க, நாங்க இது பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க வச்சாங்க பாரியா ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, நேத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, அப்போ உடனே அவர் வெளியில வந்து சாயந்தரம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜாமீன்ல வந்துட்டு என்னை வந்து உள்ள காவல்துறை வச்சிருந்தப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ வந்து திமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு, அவர்கிட்ட பணம் தரதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டபக்குன்னு பாபநாசம் படத்துல எல்லாரும் அப்படி திரும்பி பார்ப்பாங்கல்ல, என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்று ஈவினிங் வெளியில வந்து அந்த மாதிரி நைட் ஒன்று சொன்னாரு. அப்போ இன்னைக்கு அதையும் வந்து RS பாரதி அவர்கள் வந்து புகாரா கவர்னர் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க பாருங்க, பணம் கொடுக்குறேன்னு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் காசு கொடுத்து கொடுத்து இழுத்தா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா அதிமுகவோட இன்பதுரை ஐயா அவர்களும், அதுக்கப்புறம் அவங்களோட சட்டமன்ற கொறாடாவா இருக்கிறாரு அவரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இவங்க எல்லாம் போயிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு முறை ஆளுநர் அவர்களை சந்திச்சு ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. இது போல அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வந்து தொடர்ந்து இங்க இருந்து ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. குதிரை பேரம் அப்பட்டமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த புகார் மேல இங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்க வந்தோம். அப்ப இது வந்து அரசியலமைப்பே வந்து இதாக்குறாங்க. இங்க வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு வந்து வெளிப்படையாவே தெரியுது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்தும் பேசியிருக்காங்க. இப்படி இன்னைக்கு ஒரே நாள்ல பாஜக, திமுக, அதிமுகன்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து தாவேகா மீது புகார் அளிச்சிருக்காங்க. இதுல திமுக காரங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். நேத்து இந்நேரம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவை கிடையாது. அது எப்படி மதுரைக்கு நீங்க ஆய்வு பண்ண போலாம்? அது எப்படி நதிநீர் இதா இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் நாங்க பாத்துப்போம், நீங்க பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஒரு பக்கம் இது பண்ணாரு. அதுக்கு இந்த பக்கத்துல வெங்கடேசன்லாம் பிரஸ் மீட்டை கொடுத்து யாராவது அதிகாரிகள் வந்து ஆய்வுக்கு போனீங்க அப்படின்னா நான் உடனடியாக உங்களுக்கு அழைப்பு விடுப்பேன், உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க நேத்து சாயந்தரம் வரைக்கும். இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா அதே ஆளுநர்கிட்ட போய் குடுன்னு ஓடி போய் ஐயா ஐயா பாருங்கய்யா அவன் அடிச்சிட்டான், ஐயா அவன் கிளிட்டாயா கொஞ்சம் பாத்துக்கோங்கயான்னு சொல்லிட்டு திமுக போய் நிக்குது. அப்போ திமுகவுக்கு நல்லா தெரியுது அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு. ஆனா எதுக்கு இன்னும் உங்களுக்கு வெத்து வீம்புக்கு ஆளுநரை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க? இது என்னன்னா திமுகவுக்கு பழக்க தோஷம். எப்பவுமே இந்த காங்கிரஸ் கூட கம்யூனிஸ்ட் கூட கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, இந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வந்து அப்படியே சமாதானப்படுத்தணும், அவங்களை குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவோட கவர்னர்களை வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே அவங்க எது செஞ்சாலும் ஆகாத மருமவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையை பண்ணி அவங்களை வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் போயாச்சு. முழிச்சுக்கோங்க ஊபிஸ்களா, இன்னமும் ஏன் ஆளுநரை போட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க எதுக்கு போன 5 ஆண்டுகள்ல வாயை திறந்தா ஆளுநரை வந்து அவமரியாதையா பேசுறது, மத்திய அரசு ஒன்றிய அரசு வம்பிழுக்கிறது, எந்த ஒரு நலத்திட்டங்களை அறிவிச்சாலும் அதை ஏத்துக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணாம கடைசியில எங்க வந்து நின்னீங்க? தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னீங்க. மக்கள்ல டெல்லியாவது பள்ளியாவது போயா ஓரமான்னு சொல்லி உங்க தொகுதியிலேயே உங்களை வந்து தோக்கடிச்சு ஓரமா கரைச்சிட்டாங்க. அப்ப தயவு செய்து டெல்லினா மக்களுக்கு பிடிக்காது, தமிழக மக்களுக்கு பாஜகனா தமிழக மக்களுக்கு பிடிக்காதுன்னு இன்னும் இந்த தாத்தா காலத்து திமுகவை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழக மக்கள் இந்த உங்க அரசியல் வேணான்னு சொல்லிதான் உங்களை தூக்கி ஓரமா போட்டாங்க. இல்ல தமிழகமா டெல்லியா அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு ஆமாங்க கரெக்டுங்க, டெல்லியில நம்மள இது பண்ணக்கூடாதுன்னு இருந்தா உங்களை தான் ஜெயிக்க வச்சிருப்பாங்க தமிழக மக்கள். அப்போ போன முறை 5 ஆண்டுகள்ல நீங்க பண்ணது மிக மிக அருவருப்பான ஒரு அரசியல். மக்களுக்கு அது பிடிக்கல. மத்திய அரசு கூட எந்நேரமும் உரண்டெழுத்துக்கிறதே உன் வேலையாயா அப்படின்னு மக்கள் ரொம்ப கடுப்புல இருந்தாங்க. திரும்ப இப்பயும் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படிங்கறதான் எங்களோடது. அதனால திரும்ப திரும்ப ஆளுநரோட அதிகாரம் என்ன, ஆளுநர் இதை செய்யக்கூடாது, ஆளுநர் அதை செய்யக்கூடாது, அவர் வந்து சும்மா ஒரு ரப்பர் ஸ்டாம்பு, அவர் வந்து ஒரு போஸ்ட்மேனு, அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்படியே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமா அப்படியே பிளான் பண்ணி அவ்வை சண்முகி மாதிரி அப்படியே வேலை 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 வேலைன்னு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான். நீங்க என்ன 5 வருஷமா என்ன வேலை செஞ்சு கட்டினீங்க அப்படிங்கறதுதான் தமிழக மக்கள் ஓட்டு போட்டு உங்களை நிரூபிச்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்க போன 5 ஆண்டுகள்ல என்ன தப்பு செஞ்சீங்க அப்படிங்கறத யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நீங்க மனு ஒதுக்கிட்டு ஓடுறீங்க. இதே எதிர்கட்சி போன முறை எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு ஏடிஎம்கே ஆட்சியில ஸ்டாலின் ஐயா, அப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு கவர்னர் கிட்ட ஓடினாரு. அப்ப இவங்க சட்டையை கிழிச்சுட்டு ஓடுறதுக்கு புகார் எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் ஆளுநர் தேவை இல்ல. மிச்சதுக்கெல்லாம் இவங்க என்னப்பா இப்படி ஆட்சி நடத்துறீங்க, இதே 6 நீர்நிலைகள்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஆட்டுக்கு தாடி தேவையில்லப்பா, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லப்பாங்கிறது. அதனால இந்த அரசியல்லாம் இனிமே செல்லுபடியாகாது. தயவு செய்து ஆக்கப்பூர்வமான அரசியலை இனிமே முன்னெடுங்க அப்படிங்கறதான் திமுகனது. அடுத்ததா தாவேகா தொடர்ந்து வந்து நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல்லாம் தூய சக்தி பண்ற வேலையாயா இது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா திமுக இருந்த கூட்டணியில இருந்து எல்லாத்தையும் வாரி வெளிச்சு எடுத்துக்கிட்டீங்க. சரி அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கயா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கூட்டு கொண்டு வந்து அமைச்சரவை வரைக்கும் உட்கார வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து வரிசையா எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்க தாவேக்கால சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஓப்பனாவே பேசுறாரு, 60% காலி ஆயிடுச்சு, அடுத்து இனிமே மிச்சம் கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் வந்துடும். இது இவ்வளவு ஒரு ஓப்பனா நீங்க வந்து ஒரு மேடையில பேசுறீங்க அப்படின்னா அப்ப அப்பட்டமா நீங்க வந்து குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணும் புரியல. அப்போ நீங்க மாற்றம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேலையை இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூய சக்தின்னு சொல்லிட்டு தூய சக்தி இங்க என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உங்களை வந்து ஒண்ணும் ஆகா இவர் வந்து அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்தவர், இவர் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு இது பண்ணல. 108 தொகுதிகள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்டர்ல தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த பார்டரை தொடர்றதுக்கே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்து ஓடி அதை பாஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு வந்து கூட்டணி தயவு தேவைப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒழுங்கா ஆட்சி பண்ணணும், எது நல்லாட்சி பண்ணணும், எது அரசியலமைப்புல சரியா இருக்கோ அதை செஞ்சீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு இங்க அரசியல் எதிர்காலம்.
இல்லைன்னா நீங்க திமுக 2.0 மாதிரி நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி திமுகவை தூக்கி எறிஞ்சாங்களோ அது போல உங்களை தூக்கி எறியவும் மக்கள் தயங்க மாட்டாங்க. அதனால எது உண்மையான ஆட்சியோ நேர்மையான ஆட்சியோ எது மக்களுக்கான மக்களாட்சியோ அதை விஜய் அவர்கள் செய்யணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். உங்க கூட இருக்கிறாருங்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் விஷ்ணு ரெட்டி அவர்களை கூட்டு வந்து அமைச்சரவையில் உட்கார வைக்கிறது, எனக்கு ஜோசியம் பார்த்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் சிஎம் உள்துறை செயலரா போடுறது, அதுக்கடுத்து எனக்கு பட தயாரிப்பாளரா ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுடெல்லிக்குமா இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவா அவரை போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க தாவேக்கால அவர்களுக்கு கட்சி பொறுப்பு கொடுங்க, தாவேக்கால கட்சி பொறுப்பு கொடுங்க, இல்லைன்னா பணம் கொடுங்க, 50 கோடி 100 கோடி கொடுத்து நீங்க பெரியதா வச்சுக்கோங்க. தமிழக அரசு பொறுப்புகளை அதுக்கு தகுதியானவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறதுதான் விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற கோரிக்கையா இருக்கு. விஜய் அவர்கள் இதை சரி செய்யணும். அடுத்ததா ஆளுநர் என்ன செய்ய போறாரு, இந்த புகார்களின் பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கறத இனி வரும் காலங்கள்ல தெரியும். நன்றி மக்களே. இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.